ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். எந்த பக்கம் பார்த்தாலும் மிடில் ஈஸ்ட், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, ஈராக், சவுதி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப சைலண்டாக ரஷ்யா உக்ரைனில் மிகப்பெரிய காய் நகர்த்தல்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 2022 ஆரம்பிக்கப்பட்ட ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு. இதுவரை தாக்குதல் அப்படிங்கிற மையப்புள்ளியை வச்சு நகர்ந்த ரஷ்யா இப்போ ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்ந்துருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் ரஷ்யா அப்படி உக்ரைனில் எது மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நோவா ரஷ்யானா என்ன, புட்டின் நோவா ரஷ்யாவை பற்றி என்ன சொல்ல வராரு அண்ட் கம்ப்ளீட் ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டை இன்னைக்கு நம்ம காணொலியில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம தமிழ் டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. லெட்ஸ் டைவ் இன்டு இட். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கும் போது 4 மாகாணங்களுடைய பேர் பெரிய அளவுக்கு அடிபட்டுக்கிட்டு இருந்தது. டோனஸ்க், லுஹான்ஸ்க், ஜாப்ரோஷேஷியா மற்றும் கெர்சன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இந்த 4 இடங்களை தான் முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ரஷ்யா தீவிரமாக இந்த 4 இடங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையாக கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு தான் இந்த வாரம் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிப்ளமேட்டிக் டாக்ல அவங்க வரதா இருக்கட்டும், இது மாதிரியான நடவடிக்கைகளில் அவங்க இறங்கினாங்க. பட் ஃபர்ஸ்ட் இந்த 4 மாகாணங்கள் டோனஸ்க், லுஹான்ஸ்க், ஜாப்ரோஷேஷியா மற்றும் கெர்சன், இந்த 4 மாகாணங்களை முழுமையாக அடித்து சுக்குநூறாக்கி அவங்க கையகப்படுத்தினாங்க. இதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே உள்ள பஃபர் ஜோனாக இந்த இடங்கள் தான் இருக்க போகுது அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது ரஷ்யாவின் சார்பாக. அதனால தான் சப்போஸ் இந்த போர் முடிவுக்கு வந்தால் இந்த இடங்கள் பஃபர் ஜோனாக இருக்கணும், இதுக்கு அந்த பக்கம் உக்ரைனாக இருக்கணும், இந்த பக்கம் ரஷ்யாவாக இருக்கணும், இது 2 பேருக்குமே இல்லாத ஒரு இடமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தாக்கப்பட்ட தாக்குதல். ஆனால் தாக்குதல் இப்போ முன்னேறி உக்ரைனுக்குள்ள ஊடுருவி மேல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த 4 இடங்கள் அப்படிங்கிறது ஸ்டில் பஃபர் ஜோனாக இருக்க சான்ஸ் இருக்காது இல்லையா? ஏன்னா ரஷ்யா பல மடங்கு முன்னோக்கி உக்ரைனுக்குள்ளே போயிட்டாங்க. இது பஃபர் ஜோனாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் ரஷ்யா முன்னேறி போன இடங்கள் எல்லாமே மீண்டும் உக்ரைன் கைக்கு போகிற மாதிரி ஆகிரும். அதனால் இப்போ ரஷ்யா அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிருக்கிறாங்க. அதுதான் இந்த 4 இடங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறதுலே 2 வகை இருக்குது. ஒன்று இராணுவ கட்டுப்பாடு, இன்னொன்று அதிகார கட்டுப்பாடு. இப்போ ரஷ்யா எடுத்திருக்கிறது அதிகார கட்டுப்பாடு. இராணுவ கட்டுப்பாடு அப்படிங்கிறது இப்போ ரஷ்யா தாக்குதல் நடத்தி இந்த 4 இடங்களை கையகப்படுத்துகிறாங்கன்னா அங்கே தன்னோட மிலிட்ரி கம்ப்ளீட்டாக டெப்ளாய் பண்ணி ஃபர்தராக ரிட்டாலியேட் இந்த இடத்துல பண்ண வந்தாங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல முழுசாக ரஷ்யாவுடைய ஃபோர்ஸ் அங்கே நிப்பாட்டப்பட்டு இருக்கும். என்ன ஆனாலுமே அந்த இடங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி அது ஒரு ஃபோர்ட்ரஸாக மாற்றப்பட்டிருக்கும். அதுதான் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற இடமாக இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் அண்ட் இராணுவ ஆட்சி அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த அதிகார கட்டுப்பாடு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ரஷ்ய அரசாங்கத்தால் என்னென்ன அறிவிப்புகள் கொடுக்கப்படுதோ, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுதோ அது எல்லாமே இனிமேல் இந்த 4 மாகாணங்களுக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் அதிகார கட்டுப்பாடு. டேக்ஸாக இருக்கட்டும், ஃபண்டிங்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், அங்கே பேசக்கூடிய மொழிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இனிமேல் ரஷ்யா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இந்த இடத்துல இருக்க போகுது. இப்போ அதற்கான நடவடிக்கைகள் தான் ரஷ்யா சார்பாக எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. டோனஸ்க், லுஹான்ஸ்க், ஜாப்ரோஷேஷியா மற்றும் கெர்சனான இந்த 4 மாகாணங்களை முதற்கட்டமாக இதை உறுதி பண்ணுற மாதிரி ரஷ்யாவின் அதிபர் புட்டின் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலாக அவர் ஒரு ப்ரெஸ் ப்ரீஃப் கொடுக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருந்தாரு. இது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. புட்டின் சொல்கிறாரு, a large scale program of socio-economic development has been launched, essentially a program of reviving our ancestral historical Russian lands அப்படிங்கிறாரு. இதற்கு என்ன பொருள்னு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நமது மூதாதையரும் வரலாற்று சிறப்புமிக்க ரஷ்ய நிலங்களுக்கும் புத்துயிர் அளிக்கும் திட்டமாக ஒரு பெரிய அளவிலான சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு புட்டின் சொல்கிறாரு. அந்த சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை, இந்த 4 பகுதிகளில் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது தான். ரொம்ப லாஜிக்காக டிப்ளமேட்டிக்காக அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு கீழே தான் பேரலல் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரஷ்யாவின் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பேரலல் ஸ்டேட் அப்படிங்கிறது முழுக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்குள்ளே வருது. ஒன்ஸ் இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்குள்ளே இந்த 4 மாகாணங்களும் வந்துருச்சுன்னா இது ரஷ்யாவுடன் ஒன்றிணைக்கப்பட்ட 4 மாகாணங்களாக மாற்றப்படும். அந்த ரஷ்யாவின் பார்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபர்தராக எலாபரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. இதற்கு முதற்கட்டமாக ரஷ்யா சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 4 மாகாணங்களில் இருக்கக்கூடிய மக்கள்கள் கண்டிப்பாக ரஷ்யாவின் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது 2026 வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவிப்பாக இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னாடி இருந்தே ஒவ்வொரு படியாக அவங்க கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 2025 ஆரம்பத்தில் அந்த 4 மாகாணங்கள் பிரிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 4 இடத்துலையுமே கல்வி மறுசீரமைப்பு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அதாவது உக்ரைனிய பாடத்திட்டத்தை நீக்கிட்டு ரஷ்யாவின் பாடத்திட்டம் அப்படிங்கிறது அங்கே கொண்டு வரப்பட்டது. இதன்படி
ரஷ்யா மொழியில தான் அவங்களுடைய கல்வி இருக்கும். ரஷ்யாவின் புகழ், அவங்களுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது தான் அந்த பாடத்திட்டத்தில இருக்கும். ஸோ அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு உக்ரைனுடைய வரலாற்ற படிப்பதற்கு பதிலாக அந்த தலைமுறை ரஷ்யாவின் வரலாற்ற படிக்க ஆரம்பிப்பாங்க. செகண்ட், மேக்ஸ் மெசேஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இத பத்தி நான் அப்புறமேட்டு வரேன். 3 டிசம்பர் 2025 அந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்களுடைய சொத்துக்கள் தேசமயமாக்குதல், நேஷனலைஸ் பண்றது. இது ஒரு பக்கம் உங்களுக்கு தப்பா தெரியலாம். எதற்காக ரஷ்யா அந்த நிலங்கள கையகப்படுத்துனாங்கன்னா, அவங்களுடைய சொத்துக்கள், மக்களுடைய சொத்துக்கள ரஷ்யா கையகப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு கேள்வி வரலாம். இத பத்தி நான் சொல்றேன். பட் இதற்கப்புறம் மார்ச் 2026ல தான் பாஸ்போர்ட் வேணும் அப்படிங்கிற சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. இப்ப உக்ரைனிய சொத்துக்கள் ரஷ்யாவுக்கு நேஷனலைஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப ரஷ்யா இந்த 4 இடங்கள பிரிக்கிறாங்கன்னு வைங்களேன். அங்க இருக்கும் மக்கள் எல்லாருமே உடனடியாக ரஷ்யாவின் தேசபக்தர்களா மாறுவாங்களா? இல்ல. அங்கே ஆன்டி ரஷ்யன்ஸ் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எதிராக சாற்று சொல்ற வேலை தான் சொத்துக்களை நேஷனலைஸ் பண்றது. சப்போஸ் நீ ஆன்டி ரஷ்யாவா இன்னும் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, உன்னுடைய சொத்துக்களை கம்ப்ளீட்டா ரஷ்ய அரசாங்கம் தன்னுடைய சொத்துடைமையாக மாத்திக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய கோர் அஜெண்டா. ஸோ இது மக்களுக்கு எதிரானது இல்ல. ஆன்டி ரஷ்யன்ஸுக்கு எதிரானது அந்த இடத்துல இருக்கும். ஆன்டி ரஷ்யன்களுக்கு எதிரானது இது. டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இம்ப்ளிமெண்ட்ல மிகப்பெரிய கீ ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஒன்று மேக்ஸ் மெசேஞ்சர் ஆப், இன்னொன்று ரஷ்யாவுடைய நேஷனலைஸ்டு பேங்க் ஒன்று அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுது. மேக்ஸ் மெசேஞ்சர் ஆப் அப்படிங்கிறது இப்போ நாம் எப்படி வாட்ஸ்அப் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் மெசேஜிங் ஆப்பாக, அது மாதிரி ரஷ்யாவில் இந்த மேக்ஸ் மெசேஞ்சர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாட்ஸ்அப். இனிமேல் அந்த டோனஸ்க், லுஹான்ஸ்க், ஜாப்ரோசியா மற்றும் கெர்சனில் விற்கும் அனைத்து ஃபோன்கள்லையுமே இல்லை புதுசாக வாங்கப்படும் ஃபோன் அனைத்திலுமே இந்த மேக்ஸ் மெசேஞ்சர் ஆப் அப்படிங்கிறது இன்ஸ்டால் செய்யப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒரு ஆப் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் ஒரு மனுஷனுடைய எல்லா தகவலையுமே எடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஃபோனை வாங்கினோம்னா அதில் டிவைஸ் அக்சஸ் கேட்கும், ஸ்டோரேஜ் அக்சஸ் கேட்கும், லொக்கேஷன் அக்சஸ் கேட்கும், இது மாதிரி எல்லா அக்சஸும் கேட்கும் இல்லையா? அதே மாதிரி அந்த மேக்ஸ் மெசேஞ்சர் ஆப்லையும் கேட்கும். அண்ட் இதை நம்ம ஆஃப் பண்ண முடியாது. டிஃபால்ட்டாக எல்லாமே ஆன் ஆகியிருக்கும். இதனால் ரஷ்ய அரசாங்கத்தினாலையும் எஃப்எஸ்பினாலையும் ஒருத்தர் எங்கே இருக்கிறாரு, அவர் என்ன மாதிரியான தகவல்களை பார்க்குறாரு, பயன்படுத்துகிறாரு, சேகரிக்கிறாரு அப்படின்னு, அவர் என்ன மனநிலையில் இருக்கிறாரு அப்படின்னு அவருடைய ஃபோன் டேட்டாவை வச்சு அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். இது மூலயமா அவன் ரஷ்யாவின் மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கிறானா, இல்லை இன்னும் அவன் உக்ரைனாகவே அந்த இடத்துல இருக்கிறானா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். வருங்காலத்தில் ஏதாச்சும் ஒரு அட்டாக் நடக்குது, இல்லை உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யா ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா, ஸோ இது மாதிரி ஆளுங்கள் எல்லாம் அவங்க குறி வச்சு பிடிப்பாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் கேள்வி வரலாம், எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ ரஷ்யா இது மாதிரியான காய் நகர்த்தல்களை பண்ணுறாங்க? சப்போஸ் பின்னாடி அமெரிக்காவோ இல்லை ஐரோப்பிய ஒன்றியமோ ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த நிலங்கள் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஆங்கரேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது வருது. சமீபத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேருக்கு நேர் சந்திச்சாங்க ஒரு இடத்துலன்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் ஆங்கரேஜ். அந்த இடத்துல இவங்க பேசிக்கிட்டதில் ஒரு 4 முக்கிய கோரிக்கைகள் அப்படிங்கிறது இருந்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த டோன்ஸ்க், லுஹான்ஸ்க், ஜாப்ரோசியா மற்றும் கெர்சனை எக்காரணத்தை கொண்டும் திருப்பி தரப்படாது. செகண்ட் பாயிண்ட், இப்போ வரைக்கும் அதாவது அவங்க பேசும்போது ஃப்ரண்ட்லைன் எவ்வளோ தூரம் இருந்துச்சோ லேட்டஸ்ட் பார்டராக கருதப்படும். மூணாவது, உக்ரைன் எக்காரணத்தை கொண்டும் நேட்டோவில் ஜாயின் பண்ணக்கூடாது. நாலாவது, உக்ரைனுக்கு யாரும் இனிமேட்டு ஆர்ம்ஸை சப்ளை பண்ணக்கூடாது உங்கள் சைடில் இருந்து அப்படிங்கிறது தான் முக்கியமான கோரிக்கைகளாக ரஷ்யா சார்பாக வைக்கப்பட்டு பேசப்பட்டது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அமெரிக்கா சார்பாக ஓகே சொல்லப்பட்டது. பின்னாடி ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பேசின பிறகு இல்லை நான் ஜெலன்ஸ்கி பக்கம் தான் அப்படின்னு ட்ரம்ப் பல்ட்டி அடிச்சது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோவாக நாம் அதை பதிவு பண்ணியிருந்தோம். ரஷ்யா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்போனாலும் சரி நாம் ஓகே சொல்லிட்டோன்னா அமெரிக்கா அந்த பக்கம் விழுந்துருவாங்க, ஜெலன்ஸ்கியை கை கழுவி விட்டுருவாங்க அப்படின்னு தான் இன்னும் ரஷ்யா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதோடைய வெளிப்பாடாக நாம் இதை பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆப்போசிட் பக்கம் நீ எத்தனை பேரை வேணாலும் கூட்டிகிட்டு வா, இல்லை நீ என்ன முடிவில் வேணாலும் இரு, இனிமேல் இந்த 4 இடங்கள் 4 மாகாணங்கள் அப்படிங்கிறது உனக்கு இல்லை, இனிமேல் இது ரஷ்யாவின் நிலங்கள் அப்படின்னு ரஷ்யா முடிவு பண்ணிட்டாங்க. இந்த போருடைய முடிவு அப்படிங்கிறது இந்த 4 இடங்கள் ரஷ்யாவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம இப்போயே உறுதியாக சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரஷ்யா டிட்டர்மெண்டாக இருக்கிறாங்க. ஸோ அதோடைய வெளிப்பாடாகவும் இந்த 4 இடங்களை ரஷ்யாவின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்களை கொண்டு வரதாக நாம் பார்க்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோனஸ்க், லுஹான்ஸ்க், ஜாப்ரோசியா, கெர்சன் இந்த 4 இடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இனிமேல் உக்ரைனுக்கு இல்லை. உக்ரைன் இந்த 4 இடங்களை மறந்துட வேண்டியது தான். அண்ட் இதை உக்ரைன் எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுறாங்களோ அவங்க பிடிச்ச இடங்களை ஒரு பக்கம் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. பேரலாக மேலே முன்னோக்கி உள்ளேயும் போயிட்டே இருப்பாங்க. அதாவது டீப் உக்ரைனுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க தன்னோட தாக்குதல் மூலியமாகவும். ஸோ ரொம்ப முக்கியமான காய் நகரத்தில் புட்டின் நிறுத்தி வச்சிருக்காரு. ஒரு பக்கம் பிடிக்கிறது இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பிடிச்சதை கையகப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் இப்போ புட்டின் கிட்ட இருந்து வந்திருக்கும் அறிவிப்பாக இருக்குது. ஸோ அதன்படி தான் பேரலல் ஸ்டேட் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ளே உருவாக்கிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இது போன்ற பல காணொலிகள், அது இந்திய டிஃபென்ஸ் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரி ரஷ்யா உக்ரைன் யுத்தமாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை, ஜியோ பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம தமிழ் டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.
Until it's signing off from Ayudham Ariyam and stay tuned for next video.